என்ன தயக்கம் ஆனந்த்? உனக்கேத்த மனைவியா அவ இருப்பா. உங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி பொண்ணு. என் மருமகளா இந்த வீட்ல வாழ அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குப்பா. மோதிரத்தை போடு ஆனந்த். சரிம்மா. மீனாட்சி 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 என்னாச்சு? மீனாட்சி என்னாச்சு பாருமா. மீனாட்சி மீனாட்சி என்னம்மா? மீனாட்சி எழுந்துருமா. மீனாட்சி மீனாட்சி எழுந்துரு. மீனாட்சி என்னாச்சுமா உனக்கு? அம்மாடி டே எழுந்துரு. மீனாட்சி என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி எழுந்துரு. பாருங்க. மீனாட்சி மீனாட்சி என்னாச்சுமா? மீனாட்சி 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 எழுந்துருப்பா. எழுந்துருமா. மீனாட்சி என்னாச்சுமா? தண்ணி கொண்டு வாங்க. மீனாட்சி கண்ணை திறந்து பாரு. மீனாட்சி 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 கண்ணை திறந்து பாரு. மீனாட்சி மீனாட்சி என்னாச்சு? மீனாட்சி உனக்கு? மீனாட்சி 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 எழுந்துரு. மீனாட்சி மீனாட்சி என்னம்மா? மீனாட்சி மீனாட்சி எழுந்துரு. மீனாட்சி மீனாட்சி ப்ளீஸ் மீனாட்சி எழுந்துரு. மீனாட்சி 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 பாருமா. தெரியலையே. தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு வாங்க. மீனாட்சி 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 எந்திரிமா. மீனாட்சி எந்திரு. மீனாட்சி 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 எந்திரு. மீனாட்சி மீனாட்சி எந்திரு. மீனாட்சி 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 எந்திரி மீனாட்சி மீனாட்சி. எந்திரு. மீனாட்சி மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி எந்திரு. எந்திரு. பார்த்து எழுந்துரு. பார்த்து மெதுவா. மெதுவா. என்னம்மா ஆச்சு உனக்கு? உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஆனந்த் இங்க வா. வான்னு சொல்றேன்ல. வா இங்க. அவங்க பொண்ணை அழிச்சிட்டு போற வேலைய அவங்க பாத்துப்பாங்க. நல்ல காரியம் நடக்கிறப்போ யாருக்காகவும் நீ கலங்க வேண்டாம். முதல்ல மோதிரத்தை நட்சத்திரா கையில போடு. நீ வாமா. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லாதவங்க. இளமாறன், கூடிய சீக்கிரமே ஆனந்துக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் நடக்கும். முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான். எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இந்த மோதிரம் மாத்துறது எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி ஆனந்த் நட்சத்திரா கல்யாணமும் கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வாமா. என்ன வலிக்குதோ?
என்ன மீனாட்சி, ரொம்ப வலிக்குது போல. போலீஸ் வீட்டுக்கு வந்தப்பவும் நான் போலீஸ் ஸ்டேஷன் போனப்பவும் இப்படிதானடி எனக்கும் வலிச்சிருக்கும். நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறீங்களா? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்க 2 பேர் ஞாபகம் தான் வந்துச்சு. அதுக்கு தான் இந்த ரிவெஞ்ச். ஏய் மீனாட்சி, நீ பேசாம இருமா. இவளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏய், எனக்கெல்லாம் நீங்க 2 பேரும் ஒண்ணு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ என்ன அசிங்கப்படுத்திட்டு இந்த வீட்டுக்கே உன் தங்கச்சிய மருமகள் ஆக்கிடலான்னு பாத்தியா? அதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட நடக்காது. இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள். இதுக்கு மேலையும் நீயும் உன் தங்கச்சியும் இன்னும் நிறைய அனுபவிப்பீங்க. அவுட். மாமா, அழாதம்மா. மீனாட்சி, என் மேலதாம்மா எல்லா தப்பும். வாய்ஸ் மெசேஜ் மட்டும் வருதே. அர்ஜுன் சார் ஏன் பேச மாட்டேங்கிறாரு, போனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு செக் பண்ணாம எல்லாரையும் அழைச்சிட்டு போனது என் தப்புதாம்மா. உன் மேல எந்த தப்பும் இல்லைண்ணா. அதான் வசு அக்கா போன் பண்ணி கூப்பிட்டாங்களே, அதை தாண்டி அங்க ஏதோ நடந்திருக்குண்ணா. கொஞ்சம் யோசனையா தான் இருக்குன்னு அவங்க சொன்னதா சொன்னியம்மா. ஏன் அவங்க அந்த மாதிரி சொல்லணும்? இனியாதாம்மா நம்மள ஏதோ பிளான் பண்ணி வர வச்சிருக்கா. அதுக்கு வசுந்தராவும் அர்ஜுனும் பலிகடாவிட்டாங்க. இனியா நம்ம கிட்ட பேசினதை வச்சு நான் சொல்றேம்மா, இது எனக்கு அங்கேயே புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்கள தர்ம சங்கடப்படுத்த வேண்டான்னு நான் தான் எதுவும் பேசாம வந்துட்டேன். அவங்க தேவையில்லாம நம்மளை கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டாங்கப்பா. அப்பா, நம்மளை அவமானப்படுத்துறதே அவங்களுக்கு பொழுதுபோக்கா போயிடுச்சுப்பா. அர்ஜுன் சார் ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப நல்லவங்கண்ணா. அதத்தான் நாம இன்னைக்கு கண் கூட பார்த்தோமேமா. சிவி சிங்காரிச்சு மூலியாக்கின கதையா அவங்க நம்மளை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி அனுப்புனாங்களே, அவங்க ரொம்ப நல்லவங்க தாம்மா. அண்ணா, அது அங்க இருக்கிறவங்க பண்ண வேலைண்ணா. அப்படியாம்மா? நாளைக்கு நீ வாக்குப்பட்டு அங்க போனா அவங்க கூட தானம்மா இருக்கணும். அப்பா அவங்க ஒண்ணு ஏதாவது கஷ்டப்படுத்தினா இன்னைக்கு பார்த்துட்டு இருந்த மாதிரி தானம்மா அர்ஜுனும் ஆனந்தும் அமைதியா இருப்பாங்க. நமக்கு அந்த சம்பந்தம் வேணான்னு அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீதாம்மா அர்ஜுன் பாத்துப்பாரு, வசுந்தரா பாத்துப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்த. இன்னைக்கு அவங்க சும்மா பாத்துட்டு தானே இருந்தாங்க. உன் கண்ணு எதிரிலேயே ஆனந்த் அவங்க அம்மா சொன்னாங்கன்னு நட்சத்திராக்கு மோதிரம் போட்டாரு. இதே மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்கன்னு தாலியும் கட்டிட்டா அப்ப நீ என்னமா பண்ணுவ? மீனாட்சி, இப்போது யோசிமா, கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. உன்னோட காதல் பெருசுதான், அதை விட உன்னோட வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப முக்கியமா. இனிமேலாவது நாங்க எடுக்கிற முடிவுக்கு தடை சொல்ல மாட்டேன்னு நம்புறேம்மா. ஆனந்த், அண்ணா, அண்ணா, டேய் என்னடா? டேய் அழுவாத. இத பாரு, ஆம்பளை பசங்க அழக்கூடாது. இல்லண்ணா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குண்ணே. எல்லாரும் முன்னாடியும் திடீர்னு அம்மா அப்படி கேட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. தடுமாறிட்டானே. அம்மா ரொம்ப சென்டிமெண்டா பேசினதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. ஒண்ணுமே புரியல. அவங்க ஹெல்த் கண்டிஷனை யோசிச்சுதானே நான் அப்படி சொன்னேன். ஆனா நான் தப்பு பண்ணிட்டேனே. மீனாட்சி மேல வச்சிருந்த காதலை அசிங்கப்படுத்திட்ட மாதிரி இருக்கு. மனசெல்லாம் அப்படியே ரொம்ப வலிக்குதுண்ணே. இது பாரு ஆனந்த், எனக்கு கூட ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா யோசிக்கிறப்போ அந்த சூழ்நிலையில நீ பண்ணது கரெக்டான்னு தோணுச்சு எனக்கு. இல்லண்ணா, எனக்கு அப்படி தோணலண்ணே. மனசுக்குள்ள ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குண்ணே. நான் மீனாட்சியை காதலிக்கிற விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா எங்களை சேர்த்து வைப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு என்னமோ அது நடக்காதுன்னு தோணுதுண்ணா. அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சும்
எனக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அம்மா மறைமுகமா கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்குண்ணா. இல்லடா ஆனந்த், நம்ம அம்மா நம்ம நல்லது கெட்டது தெரிஞ்சுதான்டா எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை விட நம்ம விரும்புறது ரொம்ப நல்லதுன்னு புரிய வச்சுட்டோம் வச்சுக்கோயேன், அவங்களே சேர்த்து வச்சிருவாங்கடா. நீயே யோசிச்சு பாரு. அத்தை உரிமையோட இங்க வந்து உட்கார்ந்துட்டு என் பொண்ணுக்கு வாழ்க்கைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவால என்னடா பண்ண முடியும்? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நீ காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அம்மா உன்னை பிசிக்ஸ் படிக்க சொன்னாங்க. ஆனா நீ மேக்ஸ் தான் படிக்கணும்னு அடம் பிடிச்ச. அது அம்மாவுக்கு புரியவும் வச்ச. அம்மா ஒத்துக்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான்டா அம்மா கிட்ட மீனாட்சியை பத்தி புரிய வைக்கணும். அம்மா பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான் பாக்குறாங்க. உன்னுடைய விருப்பத்தை கரெக்டான டைம்ல அம்மா கிட்ட புரிய வைப்போம். அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும். மோதிரம் மாத்தினத மீனாட்சி அதை பார்த்து மயக்கமானதும் ஐயோ மீனாட்சியை நினைக்க பாவமா இருக்குண்ண. டேய் ஒன்னும் பிரச்சனை இல்ல. மணமேடை வரைக்கும் போன என் கல்யாணம் நின்னு போல. அதனால மீனாட்சிய சமாதானப்படுத்திடலாம். அதை பத்தி நீ எதுவும் வருத்தப்படாத. இப்போ ஒன்னு சொல்றேன் கேளு. அம்மா சம்மதத்தோட அவங்க கையால தாலி எடுத்து கொடுத்து மீனாட்சியோட உன் கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. ப்ராமிஸ். நினைச்சது சாதிச்சிட்டடி. எனக்கு இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. பக்காவா பிளான் பண்ணி அந்த இளமாறனை நேரத்துக்கு இங்க வரவழைச்சு மூக்க உடைச்சு அனுப்பி விட்டுட்டேன். ஆமா பாட்டி, அந்த மீனாட்சி மயங்கி செறிஞ்சதையும் அத பார்த்து அந்த இளமரன் அப்படியே துடிச்சத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசே ஆறுச்சு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா அண்ணனும் தங்கச்சியும் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைப்பாங்க. இதான் உனக்கு முதல் வெற்றி. இதே மாதிரியே பிளான் பண்ணன்னு வச்சுக்கியே, அந்த வசுவையும் வீட்டை விட்டு விரட்டிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என் பேத்தி லக்கிக்கு அந்த மீனாட்சி தான் பெரிய தடையாவே இருந்தா. அது இப்ப விலகி போயிடுச்சு. அவதாண்டி மெயின் விக்கெட்டு. அதையே நீ போட்டு தள்ளியாச்சு. இந்த நட்சத்திரம் எல்லாம் ஸ்லோ பால் அப்படியே தூக்கி இவ எதுக்கு வந்திருக்கா? நீங்களா பொம்பளைங்க தானா? ஏய், பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சும்மா கத்தாத. உங்க 2 பேருக்கும் மனசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லல்ல. அப்படி ஒண்ணு இருந்திருந்தா அந்த அப்பாவி பொண்ணு அப்படி கஷ்டப்படுத்திருக்கவே மாட்டீங்க. நீ என்ன அவளுக்கு ஒத்தா? அதானே, ஒரு பிச்சைக்காரிய வீட்டை விட்டு விரட்டினா இன்னொரு பிச்சைக்காரிக்கு அப்படியே கோவம் வருது. ஏய் வசு, உன் ஆட்டெல்லாம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அடங்க போகுதுடி. கூடிய சீக்கிரம் மொத்தமா அடங்க போகுது. என்னம்மா டிராமா பண்ணி அந்த மீனாட்சிய விளக்கு போட வச்ச, வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டின. ஆனா உன் ஆசையெல்லாம் நிராசையா போயிடுச்சு. இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல? பார்த்தேன். நீ அப்ப பண்ண ஃப்ராடு தனத்தையும் பார்த்தேன், இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராடு தனத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தல? அப்போ இது பாரு நீயா, நடு வீட்ல ஒரு பொண்ண கதறி அழ வச்சிருக்கீங்க. எல்லாரையும் திட்டம் போட்டு ஏமாத்திருக்கீங்க. இத நான் சும்மா விட மாட்டேன். இத பாரு வசு, சும்மா கோவப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. இதோட ஆனந்த் மீனாட்சிய ஜோடி சேர்க்கறத நிறுத்திக்கோ. உன்னால அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. புரிஞ்சுதா? ஓஹோ, அதையும் பார்த்துடலாம். ஒன்னு புரிஞ்சுக்கோ இனியா, எங்களுக்கு கெடுதல் பண்றோன்னு நினைச்சு நீ நல்லதுதான் பண்ணிட்டு இருக்க. ஆனந்தோடைய காதல் விஷயத்த எப்படி மேடம் கிட்ட சொல்றதுன்னு நாங்க தவிச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நீ பண்ண காரியத்தால அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ இத வச்சு மீனாட்சி ஆனந்தோடைய கல்யாணத்தை மேடத்தோட ஆசீர்வாதத்தோட ஜாம்னு நான் நடத்தி காட்டுறேன். அதுவும் கனவுல கூட நடக்காதடி. அதையும் பார்த்துடலாம். இந்த கோண வாய்க்காரிக்கு மட்டும் திமிரு அடங்கவே மாட்டேங்குதுரி. என்ன பேச்சு பேசிட்டு போறா? இவ தூங்கிட்டு இருக்கும் போது நல்லா கோணி ஊசிய வச்சு வாய தச்சு விட்டுறா. ஆமா பாட்டி, அவளுக்கு கொழுப்பு ரொம்ப தான் ஏறி போய் கிடக்கு. எனக்கே சவால் விட்டு போறத பாத்தீங்களா?
என்ன அர்ஜுன் சார், நடந்த விஷயங்கள்ல ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்களா? ஆனந்த் மீனாட்சி லவ என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சிங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்க அதை என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருந்திருக்கலாம். நான் எந்த மீனாட்சின்னு கேட்டது கூட அந்த அர்த்தத்துலதான். நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மனசால கூட நீங்க யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்ல. ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆனந்த் மீனாட்சி காதல மறைச்சீங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும்ல அர்ஜுன் சார். சொல்லியிருந்தா இந்த தவறு நடந்திருக்க வாய்ப்பில்ல. இட்ஸ் ஓகே அர்ஜுன் சார். உங்க நல்ல மனசுக்கும் ஆனந்தோட நல்ல மனசுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. வசு, வசு, நீ இந்த வீட்ல ஒரு ஆள் வசு. உன்னை வெளியாளா நானும் அம்மாவும் எப்பவுமே நினைச்சதே இல்லை. அப்படி உன்னை நினைச்சதால அம்மாவுக்கு பிடிக்காத மீனாட்சிய ஆனந்த் லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே அதை நீ ஏத்துக்க மாட்டியோன்னு நினைச்சேன். அதனால தான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். மற்றபடி உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஆனந்தோட லைஃப் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சேன். அது கொஞ்சம் தப்பாயிடுச்சு. அர்ஜுன் சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்க குடும்பத்து மேல அக்கறை உண்டு. அம்மாவுக்கு பிடிக்காத எதையுமே நான் பண்ண மாட்டேன். எல்லாமே உண்மைதான். ஆனா எதை செஞ்சா இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு அது கூட புரியாதவ இல்லைன்னா. இன்னைக்கு மீனாட்சி வேண்டான்னு சொல்ற அம்மா நாளைக்கு ஆனந்த் வேற ஒருத்தி கூட வாழ முடியாம கஷ்டப்பட்டா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு யோசிச்சுதான் நான் எதையுமே செய்வேன். இப்போ ஆனந்த் மனசுக்கு பிடிச்ச மீனாட்சிய கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே சந்தோஷங்கிறத நான் யோசிக்காம இருப்பேனா சார்? அப்போ ஆனந்த் மீனாட்சி லவ் பண்றது நீ ஒத்துக்கிறியா வசு? ஆனந்துக்கு அதுதான் சந்தோஷம்னா ஆனந்த் சந்தோஷம் தானே உங்க சந்தோஷம். உங்க சந்தோஷம் தானே ஏன்? நிறுத்து. அடுத்த டயலாக் வேண்டாம். சாரி அர்ஜுன் சார், அத சொல்லாம இருக்க முடியாது. உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். ஆரம்பிச்சிட்டியா? ஆனந்த் மீனாட்சி காதல் வேற, உன்னுடையது ஒன் சைடு லவ், அதாவது ஒரு தலை காதல். புரிஞ்சுக்கோ. ஐயோ அர்ஜுன் சார், படத்துக்கா நம்ம டைட்டில் வைக்கிறோம் ஒரு தலை காதல் இரு தலை காதல்ன்ட்டு? காதல்ல எல்லாமே ஒண்ணுதான் அர்ஜுன் சார். அதெல்லாம் விடு. ஆனந்த் மீனாட்சி லவ் சேர்த்து வைக்க நீ ஹெல்ப் பண்ணுவியா பண்ண மாட்டியா? அது விடுங்க. ஏன் காதல நீங்க எப்ப புரிஞ்சுப்பீங்க? வசு, விளையாடாத வசு. ஆனந்த் மீனாட்சி லவ் சேர்த்து வைக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. அர்ஜுன் சார், உங்க கூட சேர்ந்தா நான் எதை வேணா செய்வேன். ஆனந்த் மீனாட்சி லவ் ஆல்ரெடி கமிட்டட். நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன் அர்ஜுன் சார். இப்ப நம்ம பண்ண வேண்டியது, திருவிழா பூஜைக்கு அம்மா குடும்பத்தோட ஊருக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த திருவிழா முடியறதுக்குள்ள மீனாட்சிய அம்மாவுக்கு எப்படியாவது பிடிக்க வச்சிடணும். ஓகேவா? டபுள் ஓகே சார். மீனாட்சி எப்படியாவது சேர்த்து வச்சனுமே. ஆனந்த் வேற நம்மள நம்பிட்டு இருக்கா. அர்ஜுன் சார் வாங்க போலாம். வசு, திருவிழா தான் நம்ம கிடைச்ச நல்ல வாய்ப்பு வசு. அது மிஸ் பண்ணவே கூடாது. எப்படியாவது மீனாட்சி அம்மாவுக்கு பிடிக்க வச்சிடணும். ஓகேவா? என்ன வசு? ஒன்னும் இல்ல அர்ஜுன் சார், நீங்க என் கைய பிடிச்சதும் என் மனசு எங்கேயோ போயிடுச்சு. வசு, இதெல்லாம் வேண்டாம். நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரே கடமை ஆனந்த் மீனாட்சி லவ்வ சேர்த்து வைக்கிறது. அதுக்காக என்னோட லவ் விட்டுற முடியுமா? மீனாட்சி ஆனந்த் லவ் ஒரு பக்கம்,
நம்மளோட காதல் ஒரு பக்கம், அது கூட நீங்களும் நானும். அர்ஜுன் ரெடி ஆயிட்டியாப்பா? பசு அம்மா கூப்பிடுறாங்க. ம் ம் ம். ஏய் என்னடி ரெண்டும் சோடியா வருதுங்க? வீடு பாட்டி, அது ஒரு எடுபடி. திருவிழாக்கு போறோம், நல்ல ஜாலியா இரு. அம்மா கிளம்பலாமாப்பா? ஓகேம்மா. சரி வாங்க. நச்சு வா.